பொண்ணுங்க அங்க நிக்கிறவர்கிட்ட எங்களை நீங்க போட்டோ எடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அப்பனா இந்த மாதிரி தான் பொண்ணுங்க எல்லாம் பசங்களை கரெக்ட் பண்றாங்களா? நாங்க உங்கள்ட்ட போட்டோ தானே எடுக்க சொன்னோம், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க, நீங்க என்ன கரெக்ட் பண்ண பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் என்னால உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதனால நாங்க ரெண்டே என்னோட கீப்ப வச்சுக்கிறேன். இப்ப தலையிலே ஒரு அடி கொடுத்து இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறத முதல்ல நிப்பாட்டு, அவங்க எல்லாம் சாதாரணமான பொண்ணுங்க தான், உன்னோட மனைவி ஆகிற தகுதி அவங்களுக்கு இல்ல ஜெயின் ஜீரோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஜெயின் ஜீரோ சொல்றான். ஈராக்கி ஹோட்டல்ல திரும்பி யூனா ஹீரோவை தண்ணியில தள்ளி விட்டுறா. கொஹராசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, யூனா வெளியில சோகமா நின்றுகிட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாம் ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்டா, நான் திரும்பி கொஹராசியை வந்து என் பவர் யூஸ் பண்ணி தண்ணியில தள்ளி விட்டேன்னு சொல்றா. இதுக்கு இல்லாம யூனா கவலைப்படுற அப்படின்னு சகீரி கேட்க, இது ஒரு புதிய ரெக்கார்டு அப்படின்னு ஆயா சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு நான் இப்படி உயிரோட இருக்கிறது, நான் இந்த ஆத்துல வந்து சாக போறேன் அப்படின்னு யூனா சொல்லிட்டு வெளியில குதிக்க போக எல்லாரும் தடுக்கிறாங்க. நான் எப்பவுமே இந்த மாதிரிதான் இருக்கேன், என்னால மாற முடியலன்னு யூனா சொல்ல, நீங்க மாறிட்டீங்கன்னு யாயா சொல்றா. கொஹராசி எப்ப வீட்டுக்கு வந்தாரோ அப்பதான் நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்றா. இதை கேட்டு யூனா வைக்கப்பட நாக்காய் வந்து யூனாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொஹராசியோட டேபிள்ல வேற சாஸ் வேற காலையா போற மாதிரி இருந்துச்சு, அவர் வேற எடுக்க சிரமப்படுவாரு அப்படின்னு சொன்னானே இவனா நான் போறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போறா. இதெல்லாம் மத்தவங்க பார்த்துட்டு இவன் நிஜமாலே ரொம்ப மாறிட்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவனா ஹீரோவை அந்த சாஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி இவனா, நானே எடுக்கலாம் தான் இருந்தேன், நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொல்றா. இதை பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருந்த சின்ன பொண்ணும், உங்களை பாக்குறதுக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரியே இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல, தினமும் என்னை ஆத்துல தூக்கி போடுற பொண்ணு யாருக்கு வேணும்னு ஹீரோ யூனாவை பார்த்து சொல்ல, எனக்கு உங்களுடைய ஒய்ஃபா இருக்கிறதுக்கு ஆசைதான், இருந்தாலும் நான் ஒரு ஆவையாச்சு, அது எப்படி இருக்க முடியும். இப்ப அந்த பொண்ணு வந்து வாங்க யூனா நம்ம வெளியில போயிட்டு வரலான்னு கூப்பிடுறா. ஹீரோவும் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்றான். இப்ப புதுசா காமிச்ச ரெண்டு கேரக்டரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு என்ன சொல்றான்னா, முதல்ல உங்களுக்கான ஒரு ஒழுக்கமான ஒய்ஃப் முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தலையை அவன் வேலையை காமிச்சிடறான். பக்கத்துல ஒரு பொண்ணை தூக்கிட்டு, நீங்க என்னுடைய மனைவி ஆக ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்க, திரும்பி தலையில அடிச்சிடறா. ஒவ்வொரு உங்களுக்கு யாரு என்னை அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது, அவங்களை அடிக்கிறதுக்கு யாரோட பர்மிஷன் தேவை, முதல்ல இந்த மாதிரி பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணதை நிப்பாட்டுங்க, அதுக்கு நான் என்ன பண்றது, பொண்ணுங்க தான் அவங்க அலங்கமைக்கு என்னைய இழுத்துடுறாங்க. அந்த வழியா இவனை நடந்து போறத ஜெயின் ஜீரோ பார்த்துட்டு, என்ன ஒரு அழகு, அது ஒரு கோஸ்ட் தானே, என்னோட பேரு தான் யூகா ஜீரோ. ஆமா உன் பேர் என்ன? அந்த சின்ன பொண்ணு அது பேரை சொல்ல வர யூனா குடாட்ல வந்து, ஏய் யாருன்னே தெரியாதவங்க கிட்ட நம்ம பேரை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு சொன்னானே அந்த பொண்ணு, ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓட, ஏய் ஹியூமன் கோஸ்ட் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானே. நான் வந்து யூனாங்க, நான் இராக்கி ஹோட்டல் தான் தங்கியிருக்கேன், ஆமா உங்களால எப்படி என்னை பார்க்க முடியுது. இப்ப கைய பிடிச்சிட்டு, உன் பேர் யூனாவா, இந்த பேரும் நல்லா தான் இருக்கு. இதை கேட்டுட்டு யூனா அவரோட பவரை யூஸ் பண்றா. இதுல பறந்து போய் தண்ணியில விழுந்துறான். யூனா எப்ப சாரி கேட்க அவன் எந்த சின்ன சிரிச்சுட்டு, அற்புதம் என்ன ஒரு சதி, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலன்னு யூனா சொல்லிட்டு அவனோட கைய பார்த்தா அதுல ஒரு செதில் மாதிரி ஒண்ணு இருக்கு. இப்ப அவன் அந்த செதில் மூலமா பவரை யூஸ் பண்ணி மேல மறந்துகிட்டு இருக்கான். நீங்க என்ன நினைக்கிறீங்க கோரா? நான் சரி யூனா, நான் உன்ன என்னுடைய மனைவியாக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். எது மனைவியா? இல்ல என்னால உங்களோட ஒய்ஃப் ஆக முடியாது, நான் ஒரு பேய்ங்க, உங்களுக்கு ஒய்ஃபாலாம் வர முடியாது. அது பரவாயில்ல செல்லோ, எனக்கு அது ஓகே தான். உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப காலத்துக்கு இந்த உலகத்துலதான் இருந்திருக்கீங்கன்னு, அதனால வாங்க இப்ப நம்ம கேன்சல் போய் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு அவன் யூனாவை தூக்கிட்டான். இந்த தடவை யூனா அவரோட பவரை யூஸ் பண்றாங்க, ஆனா அந்த பவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப அந்த சின்ன பொண்ணு, ஒழுங்கா மாதிரியே யூனா அவ கொகராசிக்கு ஒய்ஃபாக போறவ அப்படின்னு சொன்னோன்னு, கொகராசியா யார் அவன்? யூனா அவன் கொகராசி ஒரே ரூம்ல போனாலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னது ஒரே ரூம்லயா? ஒவ்வொரு நாள் நைட்டும் யூனாவும் அவங்களும் செக்ஸியா தான் தூங்குவாங்க நைட்டு. என்ன சொல்றேன், ஒவ்வொரு நாள் நைட்டும் செக்ஸியா 2 பேரும் தூங்குவாங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்போதைக்கு யூனாவை என்னோட கேசலுக்கு தூக்கிட்டு போறேன். அவன் தூக்கிட்டு போறான். இதை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு அவருடைய எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போறா. ஒவ்வொரு அதை 2 துண்டா வெட்டி அந்த பொண்ணு அட்டாக் பண்ண போறா. அதுக்கெல்லாம் யூனா நான் உங்களோட வரேன், அவளை மட்டும் விட்டுருக்கேன்னு சொல்றா. அதனால இப்ப அவளை விட்டுறாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் கிரியேட் பண்ணி அதுல 2 பேரும் போறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு லாஸ்டா என்ன சொல்றான்னா, நீங்க எங்க போனாலும் பரவாயில்ல, யூனாவை காப்பாத்துறதுக்கு கொகராசி வருவாருன்னு சொல்றான். உடஞ்ச அவனை என் இடத்துக்கு வர சொல்லு, யூனா கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்காக சும்மா விட மாட்டேன்னு சொல்லு. இப்போ ஒவ்வொரு என்ன சொல்றானா, ஒழுங்கா மாதிரியா நீ சொன்ன அந்த கொகராசின்றவன்ட்ட போய் சொல்லு எங்களை தேடி வர வேணாண்டு, ஏன்னா அப்படி வந்தானா என்னுடைய மாஸ்டர் ஜென் ஹீரோ அவனை கொன்றுவாரு. ஏன்னா இவர் தான் பிளாக் டிராகன் காட், த டிவைன் ஸ்பிரிட், ஷினானோல உள்ள ரியூகா லேக்க ரூல் பண்றவரு. இப்ப அவன் யூனாவை கூட்டு போகும்போது இவன் லாஸ்டா சொல்ற ஒரு வார்த்தை, நான் கொகராசி என்னை தேடி மட்டும் வந்துடாதீங்க மட்டும் சொல்றான். கொகராசியும் சகீரியும் வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு நடந்து போறத பாக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, ஆமா நீ மட்டும் நடந்து போறியா, யூனா எங்கன்னு கேட்கும்போது அப்பதான் அந்த பொண்ணு நடந்த விஷயம் ஊரான்னு சொல்றா. இதை கேட்டதும் கொகராசி நான் யூனாவை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது சகீரி தடுக்கிறா. நீங்க என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியுதா? யூனாவை கூட்டு போனது ஒரு பிளாக் டிமன் காட், அவர் ஒரு கடவுள், என்னால ஒரு சும்மா நிஞ்சாவை ஹெல்ப் பண்ண வர முடியாதுன்னு அவன் சொல்றான். ஹீரோ அதை கேட்டுட்டு, நீங்க வாரீங்களோ இல்லையோ நான் யூனாவை காப்பாத்த போகதான் போறேன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவளும், ஒரு நிஞ்சாவா தான் காப்பாத்த வர முடியாதுன்னு சொன்னேன்னு தவிர அவளோட ஃப்ரெண்டானால கூட வர முடியும்னு சொல்லிட்டு அவளும் ஹீரோவோட சேர்ந்து அவங்க 2 பேரும் இப்ப யூனாவை காப்பாத்துறதுக்காக போறாங்க. யூனாவுக்கு பலவிதமான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி யூனாவை ரசிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வந்து திரும்பி தலையிலே அடிச்சுட்டு, உங்க ஒய்ஃபாக போறவ இவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்த அப்படிங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்றா. அதுக்கு யுவனா எனக்கு இவரோட ஒய்ஃப் ஆகலாம் ஆசை இல்லைன்னு சொன்னானே. எனக்கு புரியுது, நீங்க இன்னும் அவனை தானே நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி உங்களுக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க யுவனா சொல்றா, நானும் அவரும் ஒன்னாதான் ஒரே ரூம்ல தான் இருக்கோம். நான் தினமும் அவரை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில கூட அவரை நான் என் பவரை யூஸ் பண்ணி அவரை ரிவர்ல தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னானே. ஒபோரோவும் உங்களுக்கே தெரியுது, நீங்க அவர் கூட இருக்கிறது அவருக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு, அதனால நீங்க இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது சொன்னோன்னே யுவனாவை இங்கே இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் காமிக்க இப்ப இவங்க 3 பேரும் அவங்களுடைய இடத்த கண்டுபிடிச்சு இவனை காப்பாத்துறதுக்காக ஒரு இடத்துல மறைஞ்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சோல்ஜர் இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வர சகிரி போய் அவன் காலி பண்ணிடுறா. யுவனாவை காப்பாத்துறது நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படியாச்சும் இந்த காடோட கவனத்தை உங்க பக்கம் கொண்டு வர பாருங்க, அதுக்குள்ள நாங்க யுவனாவை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு அவ யுவனாவை காப்பாத்துறதுக்காக போகிட்டு இருக்கா. ஹீரோவும் டேரக்டா என்ட்ரன்ஸ் நோக்கி போய்கிட்டு ஏய் காட்சி பிடிச்ச பிளாக் டிமன் கார்டே வெளியில வாடா, ஒரு நம்பரை யுவனாவை என்கிட்ட கொடுக்காட்டி அவ்வளவுதான் அப்படின்னு இந்த மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதாவது யுவனாவும் கேட்டுறா, பிளாக் டிமன் கார்டு கேட்டுறான். ஹீரோ அந்த மாதிரி வெளியில கத்திக்கிட்டு இருக்கிறத சோல்ஜர்ஸ் பார்த்துட்டு ஹீரோ பிடிச்சி வச்சிடுறாங்க. அந்த பிளாக் டிமன் கார்டை ஹீரோவை நேரா பார்த்து நீ வருவான்னு சொன்னா வந்துட்டியே, உனக்கு நான் யுவனாவை எவ்வளவு நாள் பத்திரமா பாத்துட்டதுக்கு உனக்கு பரிசு தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோ எனக்கு பரிசெல்லாம் வேணாம், எனக்கு யுவனாவை பற்றி திருப்பி கொடுன்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே கைஸ்.